தெரியாமல் ஒரு வகையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நடிக்கிறது யாரு அதான் ஓகே நம்ம நடிப்போம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் ஒரு பாயிண்ட் அதை போ கேரி பண்ணும்போது தான் அது ஓகே இதில் பர்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து. ஸோ அதுக்கு என்னென்ன டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் தனியாக. ஃபர்ஸ்ட் ஜம்ப் கட்ஸ்ன்ற பேர் கேட்கும்போது எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா, ஜம்ப் கட்ஸ் வந்து ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமாம், ஜம்ப் கட்ஸ். ஆமாம், நான் ஏதோ ஹாரர் சேனல் போல ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பண்றாங்க போல ஹாரர்லாம் ட்ரை பண்ண அப்படின்னு நினைச்சேன். நீங்க அதுல ஏதோ ஹாரர் எனக்கு பிடிச்ச ஜானர் தான். அப்படியா? ஆமாம்மா, டைரக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஹாரர்லாம். அவ்வளோலாம் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த டைமில். பட் காமெடிக்கு என்ன போயிட்டோம் தான் ஜாலியாக பண்ணுறது. அது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நோட் விட்டுருந்தாங்க இல்லையா, இல்லை ஃப்ரம் ஒன் ஆஃப் ஜம்ப் கட்ஸ்லேருந்து தட் சேனல் வில் ஃபார். ஆமாம், அது இப்போ எனக்கு வந்துட்டு ஆக்டிங் இருக்க மாதிரி அவருக்கு வந்துட்டு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க வந்து ஒருத்தவங்க பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே ஒரே இதில் இருக்க முடியாது, அடுத்து ஏதாவது கொண்டு போகணும்ல. ஸோ ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க சீக்கிரமாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு. பண்ணுவேன் நான். இங்கே பண்ணிட்டு பார்த்துட்டு உங்க போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாலியாக. ஓகே என்னடா இங்கேருந்து திடீர்னு பண்ணுற அப்படின்னு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருக்கும். அது கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.